Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி, 1 கிலோ ரைஸ், 1 கிலோ சிக்கன் வச்சு எப்படி கரெக்டான அளவுகளோடு பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ஆயில், 50 கிராம் நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு துண்டு கல்பாசி, ஒரு 4 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு 4 பட்டை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாதி பத்திரி இது சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கி வரும்போது இதில் ஒரு 400 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளோட பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி குழைய வதங்கி வரணும் தக்காளி. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நான் இன்றைக்கி தோட்டத்தில் பறித்த புதினா தான் சேர்த்துருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது நம்மளோட பிரியாணி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். மெயின் பொருளே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா தான். நல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு பிறகு நான் 1 கிலோ சிக்கன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸஸாக வெட்டி வாங்கி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, மசாலாவோட எசன்ஸ் எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா இறங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூன் தான். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் பிரியாணி மசாலா போடுறதா இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நான் 1 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்தேன். பிரியாணிக்கு தண்ணி அளவு பார்த்திங்க அப்படின்னா 1க்கு 1.5 கணக்கு. 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பிரியாணி குழஞ்சு போகாது. கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அரிசி போடும்போது இந்த மாதிரி தண்ணி நல்லா பொங்கி நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அரிசி சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு நான் சேர்த்துருக்கேன். நான் தயிர் சேர்க்கலை. நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சு எடுத்த 1 கிலோ ரைஸை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நான் ஆயில் ஊற்றுற டைம்லேயே அரிசியை ஊற வச்சுட்டேன். அதுதான் நமக்கு கரெக்டாக ஊறி வரும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்த அரிசியை உள்ளே சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு தான் நீங்கள் அரிசியை உள்ளே சேர்க்கணும். இப்போ ஒரு கரண்டியால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேசரி பவுடர் எதுவுமே சேர்த்துக்கல. ஏன்னா நம்ம சேர்த்த மசாலாவோட கலரே இந்த பிரியாணிக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நான் சேர்க்கலை.
இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு நம்ம தம் போடுற அளவுக்கு வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கல் வச்சு தம் போட மாட்டேன். எப்போவுமே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை மூடிட்டு மேலே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதையும் மூடி விட்டுருவேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவுகளோட ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் ரொம்ப சூப்பராக நம்மளோட பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த சிக்கன் கூட வந்து உடையவே இல்லை. எல்லாமே நல்லா முழுசாக ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. கண்டிப்பாக இதே அளவுகளோட இந்த ரமதானுக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.